நான் ஒன்னும் வசதியானவன்னு பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கலையே. நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு தெரிஞ்சுதானே நீ கல்யாணம் பண்ண. நீ என்ன ஏமாத்தல, நான் தான் நீ பேச பேச்சு எல்லாத்தையும் கேட்டு ஏமாந்துட்டேன். எங்க அப்பா சொல்லும் போது நான் இதெல்லாம் கேட்கவே இல்ல. எப்ப அவஸ்தைப்பட்டு இருக்கேன். காதலிக்கும் போது என்னெல்லாம் சொன்ன. என்ன மகாராணி மாதிரி வச்சுப்பேன், அப்படியே உன்னை உள்ள கையில வச்சு தாங்குவேன்னு சொன்ன. ரொம்ப நல்லா வச்சிருக்க, உன் வீட்டு வேலைக்காரி மாதிரி. என்ன சொல்ற? உன்னை வசதியா வச்சுக்கலனாலும் அன்பா பாசமா தானே நடந்துக்கிறேன். இது நாள் வரைக்கும் உன்கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிறேன்னா சொல்லு. ஓ, அது வேற பண்ணுவியா? அப்போ என்ன இந்த கோலத்துல வச்சிருக்கிறது உனக்கு அசிங்கமா தெரியல, அப்படிதானே? நான் ஒண்ணும் பண்ணாத மாதிரி பேசாத ஷைலஜா. பெருசா எதுவும் கிடைக்கலனாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்க. நீயும் தான் காதலிக்கிறப்போ எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கடைசி வரைக்கும் சப்போர்ட்டா இருப்பேன்னு சொன்ன. ஆனா நீ என்ன அப்படி ஒரு நாள் கூட புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க மாட்டேங்கிறியே. நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க, அதுக்கான பலன் கிடைக்கும். அது வரைக்கும் நீ சப்போர்ட்டா இல்லைனாலும் என் மன நிம்மதியை கெடுக்காம இரு ப்ளீஸ். ஓ, இப்ப நான் உன் மன நிம்மதியை கெடுக்கிறேன், நீ என் மன நிம்மதியை கெடுக்கல, அப்படிதானே? ஷைலு, நீ என்னதான் என்ன காயப்படுத்தி பேசினாலும் எனக்கு உன் மேல கோவமே வராது. ஏன்னா நான் உண்மையா ஒண்ணு மட்டும் தான் விரும்பினேன். உனக்கு ஆசை இல்ல. நீ என்ன காதலிக்கிறப்போ அப்படிதானே இருந்த. ஆனா இப்ப நம்ம காதலை விட உன் வசதியை ரொம்ப மிஸ் பண்றதா நினைச்சு நம்ம காதலை நீ மொத்தமா மிஸ் பண்ணிட்ட. இப்படி பேசி பேசி தானே என்ன மயக்கன. எல்லாம் ஏன் தப்புதான். என் தலையில நானே மண் அள்ளி போட்டுட்டேன். இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்வளவு பதட்டமா பேசுற? இன்னும் என்ன ஆகணும்? இந்த துணி கூட இல்லாம பிச்சைக்காரிய தெரியணுமா? சொல்லு, நான் அதையும் செய்யறேன்.